ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கல்யாண பர்ச்சேசிங் வீடியோ தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இன்றைக்கி ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறோம். யார் யாருக்கு எடுக்க போகிறோம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. மாமா ஹாய் 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 மார்னிங் பாஷா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, பொண்ணுக்கு ட்ரெஸ் புடவை எடுக்கிறதுக்கு பர்ச்சேசிங் கிளம்பிட்டோம். வெயில் தான், கரெக்டாக வெயிலில் கிளம்பிட்டு இருக்கோம்ல. என்ன பண்றது, ஃபுல்லாவே வெயில் தான். ஆனா பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க கிளம்பணும். ஆனா பொண்ணோட தம்பி வந்து பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. சிரிக்கலாம் பாருங்க, பாக்கெட் வச்ச மாதிரி லிஸ்ட், பெரிய லிஸ்ட். உன்னை காமியே எட்டி பாருங்க. எப்படியோ எடுத்துருவாங்க. அவருக்கே தெரியாம எடுப்பேன் பாரு. எல்லாரும் வாங்க போறாங்க. டாடியோட லுக்கு அப்படி இல்லாத கடையில் இருக்கிறத நிற்கிட்டேன். எத்தனை வாட்டி ரொம்ப சாப்பிட்றா அப்புறமா பாரு அப்படி இருக்குது. தெரியல, எதை எது சாப்பிட்டு பார்க்குறேன். நீ பேசுறது லைனா வேலையில செய்வானா செய்வானா தெரியல. லைனா ரீல்ஸ் அனுப்பிச்சிருப்பான். ஏய் இது நீ தான் பில் கட்டணும். நன்றி பில் கட்டுவான். அதுதான் போலாமா? தெரியாம ஒண்ணு இருந்தாரு. சொன்ன உடனே இருக்கும். எடுத்துட்டா சாப்பிடும் போது அதுதான் கிளாஸ் இறக்குனா அவ்வளவுதான். நாங்க உடனே திரும்பிடுவோம். பொண்ணு திரும்பிட்டாங்க. இங்க இருக்க கலர்லாம் எதுவும் வேண்டாம். இது இருக்கு பாரு, பிளாக் பாருடா விஷாம். இந்த பாரு பெஸ்டா ஃபுல்லா எதுனா வேற பீஸ் தான. வேற பீஸ் தர அங்க போல ரெண்டு எம்டி ஏனா நீ வெளிய வச்சாதான் நீங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுதான் பிளாக் அப்படின்றது. அதுதான் பிளாக். எங்க இருந்து
பாருங்க கதி, கதி நீ போட்டு பாரு கதி, அது போட்டு பாரு, போட்டு பாரு. இப்படிதான் போடணும். ஆமா அப்படிதான் போடுவாங்க. black white shirt. இதோ இருக்கு ஷர்ட். இதுவா? ஆ இருக்கு. அங்க பாரு விஷான். உள்ள அப்படியே போட்டு பாருங்க அவ்வளவுதான். இது போடாம போடுறதுனால இது ஃபீல் ஆகுது. அது எல்லாம் செட்டா போட்டினா தான் நல்லா இருக்கும். நீ உள்ள ப்ளூ ஷர்ட் போட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கேட்டுக்கோங்க அவ்வளவுதான். உங்களுக்கு கண்ணல்ல பார்த்து மாடல் ஓகேன்னு இல்லைன்னா இதை தோணும். எல்லாம் செட்டா போட்டு ஷூவெல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் சொன்னேன், அந்த ஷர்ட் கைட்டு போட்டாதான் கதி தெரியும். ஸ்டிட்ச் பண்ணி தான் போடணும் இல்லையா? கூட ஏதோ ஒன்று கிடைச்சிடும் உங்களுக்கு. உங்க சைஸ் ரொம்ப சின்னது இல்ல, அதனால கிடைக்கிறது கஷ்டம். அவரு கிடைக்காது. 8 வயசு குழந்தைங்களுக்கு அவர் காமிக்கிற மாடல் கிடைக்காது. அவர் சைஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்டர்ல மட்டும் தான் கிடைக்கும். இங்க இருக்கதா பரவாயில்ல. அப்ப எப்படி தான் போடுவேன்? இன்னதான்டா அந்த ப்ளூல காமிச்சீங்க. காமி திரும்ப கதி எப்படி திரும்ப? அதான் இல்லையா? தானே சொல்றேன். இதான் சீக்கிரம் போட்டோல பார்க்க வேற மாதிரி தான் தெரியும். நம்மளுக்கு வரது தான் இது இல்ல. பிஸ்தா இல்ல, நீங்க காமிச்சது கிடையாது. திரும்புங்க, நீ திரும்புங்க. ஆமா இந்த கலர் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்போ நீ கலர் பார்த்து முடியல. இந்த கலர் நல்லா இருக்கு. அது கதி தள்ளி நில்லு. ஷூ போட்டா கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கு கதி. ஒயிட் ஷர்ட் உள்ள போட்டு ஷூ போட்டினா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. நீ போடு, அதை போடு, அவகிட்ட கொடு. திரும்பப்பா, நல்லா இருக்குடா. அதான் ஷூ போடணும். ஷூ போட்டாதான் நல்லா இருக்கும். நீயும் வேணா அந்த கலர் பாரு, எடுக்க சொல்லு. எடு. அவனுக்கு பேண்ட் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. போட்டு பாரு. போட்டு பாருப்பா. ஏய் போட்டு பாருடா, பேண்ட் போட்டு பாரு. போ, ஆர்டர் பண்ணிக்கலாம். கடையில குத்தாது, ஆர்டர் பண்ணிக்கலாம். அதான் நல்லாவே தெரியுது எனக்குன்றேன். ஏய் வெளிய குத்த ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி ஆர்டர் பண்ணி நான் டிப்ஸ் பாத்துக்கடா. சும்மா வெச்சு பாரு. ஐயா ஐயா அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் தாத்தா வயசானவங்க போடுற கலரு. லைட்டா இது பண்ணலாம். நீ ஏமா இப்படிலாம் சூஸ் பண்ற? நல்லா இருக்கு விஷாந்த், சூப்பரா இருக்கு. நீ வா ஸ்ட்ரைட்டா நின்ன வீடியோல பாரு. காமிய சூப்பரா இருக்கு. அவன் சைஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். அப்படியா? ஹலோ போயிடுச்சா? எழுந்து நின்று பார்த்தாதான் தெரியும். வேற சைஸ் இல்லையாமா? போன சாக்ஸ் போட்டா கொஞ்சம் டைட்டா நிற்கும். நல்லா இருக்கு.
அங்கே வரைக்கும் போகுது. ஒழுங்குதான். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பா கொடுங்க. என்ன அம்பிகா அம்பிகா என்ன எடுத்துருக்கீங்க? ஆஹா இந்த கலரோட இந்த ப்ளூ நல்லா இருக்கு. இதான் எடுத்துக்கோ. உனக்கு ஓகேவா பார்த்துக்கோ. ஏன்னா ரிசப்ஷன் எடுக்குது அது பார்த்துக்கண்டா. அப்புறம் சிம்பிளாக இருக்க போகுது. எனக்கு அப்படி இல்லைதான் பிடிக்கும். அம்மா சிம்பிளா பாட்டில் வச்சா மாதிரியா? என்னப்பா அந்த பொம்மை கட்டி இருக்கல ஒரு பட்டு போடணும். அது கூட சூப்பரா நம்ம எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் அவன் தப்பா எடுக்காம வராது. ஓபன் பண்ணி காட்ட சொல்லுங்க. பாருங்க ஓகேவா? ஓகேவா? எவ்வளவு? நீங்க ஓகே அம்பி நம்பி நல்லா இருக்கா? எடுத்துட்டாங்க. எவ்வளோ நிறைய எடுத்துட்டாங்க. நான் எடுத்தாச்சு அவரை. என்னப்பா கேட்டேன். ஏதோ சொல்றான் பாரு, வாங்க தெரியுமா கட்ட தெரியாதா? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுட்டு போயிட்டு கட்டிப்பேன். இப்போ அந்த இருக்கு. இதே ஒன் பாரு இதேதான் அது. கவர் வச்சு இதுதான் எல்லாம் ஒண்ணுதான். சரி ஓகே, அதை எடுத்து வச்சிருமா கையில்? விஷால் அல்ல இந்த பாக்ஸ் சாரி மட்டும் எடு. அம்மா கணக்கான பார்த்துருமா? நீச்சா எதை மாற்றிக்க போற? தோ அதை வச்சு இந்த பக்கம் வரியா? இந்த பக்கம் வரதாமா? இல்லை இந்தா மேலே அந்த எடுத்து வெய்ய என்னதான் பண்ண சொல்றாங்க. என் கையில கொடுங்க அப்படின்னு. ஏன்டா கொட்டி விட்ட? இப்பெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? குதிச்சா ஓகே நிலவு சாரி தான் இப்போ எடுக்கிறேன்.
போய் வெளி போட்டா திருப்பி நாளுங்க சரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீ இதுதானே கேட்ட, அப்புறம் என் கிரீன் எடுக்கிற மறுபடியும் எடுக்கலாமா? இது சூப்பரா இருக்கு. அதுதான் இது. இதோ இது பாரு இது பாரு. நீ என்ன வீடியோ விளையாட்டு எது நல்லா இருக்கு? மேல பார்த்து அவங்க வராங்க பாரு, சொல்லு. வீடியோ ஆனே பண்ணல சேத்தா, ஆனே பண்ணல. எத்தனை இருக்கிறாங்க ரொம்ப நேரமா? பண்ணிட்டேன், இப்போ பண்ணிட்டேன். மம்மி ஒண்ணே ஒண்ணு. மம்மி வேணாம் வேணாம், எனக்கு வேணாம். போடு போடு போடு, நீ தான் சொன்ன சாப்பிடும் போது எடுக்கணும். சரி ஒண்ணே ஒண்ணு. சாப்பிட கேட்டு ஏய் இது குட்டியா இருக்கு, ஒண்ணும் இல்ல. அது வலிக்குது. நான் டைப்பர் சாப்பிடாம பார்த்தேன். இது சாப்பிட வேண்டியது. மம்மி எனக்கு வேணாம். ஏய் இஷாந்த் எடுத்துக்கோ, இஷாந்த் வா எடுத்துக்கோ. அப்படி போயிடலாமா? நீ சாரி கல்யாணத்தில் வந்துடணும், காரு பக்கத்தில் கிடையாது. அது எல்லாம் போய் சரிக்கு செட் ஆகும் அந்த கலர். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். என்னம்மா ஏன் போடு. ஓ ஓகே ஓகே. டேமேஜ் ஆகுது. ஓகே சார் ஓகே. அவரு கவனிக்கல. அண்ணா போடு பாத, இத போட்டு பாருப்பா, இது போட்டு பாருப்பா பெருசா. சரி இது போட்டு பாருன்னு. போது கரெக்டா இருக்கு. அதுக்காக தான் இருக்கும். அதோட பெருசு என்ன பண்ணுறது? கரெக்டா இருக்கு. இதான் இது இன்னொரு பேர் வேணா உக்காஞ்சி போடு. அது சும்மா நொழிச்சு பாரு. இதை வந்துட போகிறேன் வெளியில். ஆ வந்துட போகிறேன் வெளியில். அவங்க காமிச்சாங்க அந்த ஷூ பாருங்க வெரி. ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. நிமிஷம் இருக்கு. அது என்னாச்சு? இது ரொம்ப ஷைனிங்காக இருக்குல்ல. கலர் கேட்டிங்களே. இது பாரு காமி, லூஸா இருக்கா? இது லூஸாக இருக்கு. அதுதான் சொன்னேன். போடுங்க, போட்டா தானே. போட்டா தானே. சாக்ஸ் போட்டினா கரெக்டாக இருக்கும். சாக்ஸ் போட்டினா கரெக்டாக இருக்கும். பின்ன நாள் நீங்க சாக்ஸ் போட்டா என்ன உள்ள வேஸ்ட் எப்படி தான் வாங்கலாம் பார்த்தா. ஓகேவா? இது ஃப்ரீயாக இருக்கு. அப்ப நீ அதுவே பாருப்பா. பாருங்க, இது நல்லா தான் இருக்கும். அதே 690 தான் இது. கம்மியில் 400 ப்ரௌனா ப்ரௌன் செட் ஆகும்ல. இதுதான் இதுண்ணே செட் ஆகுது. அது போட்டா இதுவா? இதோ
நான் உனக்கு 13 சைஸ் பாரு மாமான்னு சொல்கிறேன், நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க. என்னதான்